சென்னையில ஒரு முக்கியமான சாலையில தாங்க நம்ம நிக்கிறோம். இந்த சாலையில பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அருகாமையிலே பார்த்தீங்கன்னா, பல பழம்பெரும் நடிகர்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு முன்னணியில இருக்கக்கூடிய நடிகர்களுடைய வீடுகளும் அமைஞ்சிருக்கு. சென்னையில இது எந்த இடம், எந்த ரோடு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எந்தெந்த நடிகர்களுடைய வீடெல்லாம் அமைந்திருக்கு, அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ப இப்ப சென்னையில இருக்கக்கூடிய இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தியாகராய நகருங்க. டி நகர்னு சொல்லுவாங்க. டி நகர்ல நம்ம இப்ப நிக்கக்கூடிய இந்த ரோட்டோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, சிவாஜி கணேசன் ஐயாவுடைய வீடு இந்த சாலையில அமைஞ்சிருக்கிறதுனால, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர கௌரவப்படுத்துற வகையில இந்த பேர இந்த சாலைக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால முதல்ல நம்ம சிவாஜி ஐயா அவருடைய வீட்ட பார்த்துட்டு, அடுத்தடுத்து அனைத்து நடிகருடைய வீடுகளையும் பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டும், ஒரு கருப்பு கேட்டும் தெரியுது பாருங்க. அது உள்ளதான் சிவாஜி ஐயாவுடைய மிகப்பெரிய பங்களா அமைஞ்சிருக்குது. சிவாஜி ஐயாவுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி அப்படின்றது தாங்க. இதை தான் சுருக்கமா சி.வி. கணேசன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அக்டோபர் 1, 1928 விழுப்புரத்துல தான் பிறந்திருக்காரு. அதே மாதிரி ஜூலை 21, 2001 தன்னுடைய 72வது வயதுல உடல்நல குறைவு காரணமா நம்ம பார்க்குற இந்த பங்களாவில் தாங்க சிவாஜி ஐயா அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமா மரணம் அடைஞ்சாங்க. சிவாஜி ஐயா கடைசி காலம் வரை வாழ்ந்த வீடு இதுதான். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு 2 ஏக்கர் வருங்க. இது ஏற்கனவே ஒரு கட்டப்பட்ட வீடு. இந்த இடம் இது அனைத்தையுமே சிவாஜி ஐயா அவர்கள் 2 லட்சம் ரூபாயே அந்த காலத்துல வாங்கியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மனோரமாங்க. இதே சிவாஜி ஐயா வீடுக்கு ஆப்போசிட்ல நேரா ஒரு ரோடு போகுது பாருங்க. இதே ரோட்ல 4வது வீட்டில் தான் மனோரமா இருந்திருக்கிறாங்க. சிவாஜி ஐயா வீட்டுக்கு நேரா அந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க மனோரமாவோட வீட்டை போய் பார்த்துட்டு அடுத்தடுத்த நடிகருடைய வீடுகளையும் பார்க்கலாம். இப்போ நம்ம போகக்கூடிய இந்த சாலையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலகண்ட மேத்தா சாலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு தள்ளி போனா ஆச்சி மனோரமாவுடைய வீடு வந்துருங்க. ஆச்சி மனோரமா பார்த்தீங்கன்னா, மே 26, 1937 மன்னார்குடியில தான் பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அக்டோபர் 10, 2015 சென்னையில உடல்நலக்குறைவு காரணமா நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டில் தாங்க இறந்திருக்கிறாங்க. இதே வீட்டில் தாங்க ஆச்சி மனோரமா அவங்களுடைய ஒரே பையனான பூபதி சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்ததா செய்தி வந்துச்சுல, அதுவும் இதே வீட்டில் தான். ஆச்சி மனோரமா அவங்களுடைய ரசிகர்கள் பாருங்க, ஆச்சி மனோரமா அவங்க வீட்டு வாசல்ல அவங்களோட புகைப்படத்தை அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க. ஆச்சி மனோரமா இவங்களுடைய சாதனைகளை பற்றி நம்ம சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாங்க. அதில் சில குறிப்பிட்ட சாதனைகளை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனோரமா ஆட்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 முதலமைச்சர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவரையும் சேர்த்து மொத்தம் 5 முதலமைச்சர்களோட சேர்ந்து நடித்த ஒரே நடிகை ஆட்சி மனோரமா தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. 1987லேயே 1000 படங்களுக்கு மேலே நடித்ததுனால இவங்களுக்கு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 1500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 5000த்துக்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்தவங்க ஆட்சி மனோரமா. 1958 வெளிவந்த மாலையிடும் மங்கை அப்படின்ற திரைப்படத்தில் நடிகையா முத அறிமுகமானாங்க. நகைச்சுவை குணச்சித்திரம்னு தன்னுடைய யதார்த்த நடிப்பால தமிழக மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சவங்க தான் ஆட்சி மனோரமா. 2002 இந்திய அரசாங்கத்தால கலைத்துறைக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1989 தேசிய திரைப்பட விருது புதிய பாதை அப்படின்ற திரைப்படத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைமாமணி, பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு பல விருதுகளை ஆட்சி மனோரமா வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த வீடு தாங்க ஆட்சி மனோரமா அவங்களுடைய கடைசி காலம் வரை வாழ்ந்து மறைந்த வீடு. அடுத்ததா நம்ம எந்த நடிகரோட வீடை பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலை படத்துல ரஜினிக்கு நண்பனா நடிச்ச நடிகர் சரத்பாபு அவங்களுடைய வீடை தாங்க பார்க்க போறோம். ஆட்சி மனோரமா அவங்களுடைய வீடை பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா வீட்டுக்கு அப்படியே நேர் எதிரில் இருக்கக்கூடிய சாலையில போய் பார்த்தோம். இப்ப சிவாஜி ஐயா வீட்டை அப்படியே தாண்டி அடுத்த தெருவுக்கு போறோங்க. சிவாஜி ஐயா வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே அடுத்த தெருவுல சரத்பாபு அவங்களுடைய வீடு இருக்கு. அவங்க வீட்டை போய் நேரா பார்க்கலாம் வாங்க. நடிகர் சரத்பாபு இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1951 அமடவலசை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. தற்போதைய ஆந்திர பிரதேசத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க. இவர் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா மே 2, 2023 தன்னுடைய 71வது வயதில் உடல்நல குறைவு காரணமாக இறந்திருக்கிறாரு.
அவருடைய வீடு, சென்னை வீட தான் நம்ம இப்ப பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம போக்கூடிய இந்த சாலையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாராமன் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலையில தாங்க பாரதிய ஜனதா கட்சியோடைய கட்சி அலுவலகமும் அமைஞ்சிருக்குது. நம்ம இப்ப சரத்பாபு அவருடைய வீட்ட நெருங்கியாச்சுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி சைட்ல ஒரு கருப்பு கலர்ல பெரிய கதவு தெரியுது பார்த்தீங்கல்ல, இதுதான் நடிகர் சரத்பாபு அவங்களுடைய வீடு. வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரத்பாபு இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் பாபு தீட்சிதலு அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயருங்க. 1973லேருந்து 2023 வரைக்கும் திரைத்துறையில இவர் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காரு. அதே மாரி 8 மாநில நந்தி விருத பெற்றிருக்கிறாருங்க. 1973லே திரைத்துறைக்குள்ள வந்தாலும் பெரிய அளவுல சரத்பாபு அவர்களால சாதிக்க முடியலங்க. 1977ல கே. பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்துல பட்டின பிரவேசம் அப்படின்ற படத்துல நடிச்சதன் மூலியமா தமிழ் திரை உலகுக்கு முத அறிமுகமானாருங்க. அப்பயும் அவர் மிகப்பெரிய அளவுல பெயர் எடுக்க முடியல. அதே கே. பாலச்சந்தருடைய இயக்கத்துல நிழல்கள் நிஜமாகிறது அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா இவர் தமிழ் மக்களிடையே பரவலா புகழ்பெற்ற ஒரு நடிகரா மாறினாரு. நடிகர் ரஜினிகாந்தோட இவர் இணைந்து நடித்த முள்ளும் மலரும், அண்ணாமலை, முத்து போன்ற படங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்த படங்கள்ங்க. அடுத்ததா நம்ம எந்த நடிகருடைய வீட்டை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் டி. ராஜேந்தர் அவருடைய வீட்டை தாங்க பார்க்க போயிட்டு இருக்கிறோம். நடிகர் டி. ராஜேந்தர் அவருடைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தெருவோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பிரச்சார சபா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டி நகர்ல தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது நம்ம பார்த்தோம்ல சரத்பாபுவோட வீடு, அதுலேருந்து 2 தெரு தள்ளி இந்த வீடு இருக்கு. நடிகர் டி. ராஜேந்தர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய தேசிங்கு ராஜேந்தர்ன்றதாங்க இவருடைய இயற்பெயர். மே 9, 1955 மயிலாடுதுறையில் பிறந்திருக்காரு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர், அரசியல்வாதின்னு பல்முகம் கொண்டவர். 1980ல் வெளிவந்த ஒருதலை ராகம் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானாருங்க. அதே ஆண்டே பார்த்தீங்கன்னா, வசந்த அழைப்புகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி இசை அமைச்சு தன்னுடைய திரை பயணத்தை தமிழ் திரை உலகத்தில் ஸ்டார்ட் பண்ணாருங்க. இவர் தன்னுடைய திரைப்படங்கள்ல ஒரே நேரத்தில் நடிக்கிறது, இயக்குறது, இசை அமைக்கிறது, கதை, பாடல் மற்றும் ஒளிப்பதிவுன்னு தன்னுடைய பல்முக தன்மையை வெளிக்காட்டி அதில் வெற்றி அடைஞ்சவருங்க. அதே மாதிரி இவர் மேடைகளில் பேசக்கூடிய அடுக்குமொழி அப்படின்றது ரொம்பவே தமிழ் மக்கள் இடையே பிரபலமான பேச்சுக்களாக இருக்குங்க. இவர் பேசக்கூடிய அந்த அடுக்குமொழி கவிதை அப்படின்றது தமிழக மக்கள் இடையே மிகவும் பிரபலமடைய செஞ்சிச்சு இவரை. அதே மாதிரி இவர் இயக்கி உயிருள்ளவரை உஷா அப்படின்ற படத்தில் நடிகையாக நடித்த உஷா அப்படின்ற நடிகையை காதலிச்சு திருமணம் பண்ணாருங்க. அவங்களுடைய நினைவா வீட்டில் பாருங்க இன்னமும் அந்த உயிருள்ளவரை உஷா அந்த படத்தோடைய போஸ்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு அப்படின்றது டி. ராஜேந்தர் அவங்களுடைய பழைய வீடுங்க. இப்போ இந்த வீடை வந்து ஒரு அலுவலகமாக பயன்படுத்திக்கிருக்காங்க. டி நகரில் நடிகர் டி. ராஜேந்தர் அவருடைய வீடு இதுதாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகருடைய வீடு பாருங்க. அதாவது நம்ம இப்ப டி. ராஜேந்தர் அவருடைய வீட்டை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இந்த வீட்டுக்கு நேர் எதிரில் பாருங்க ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று தெரியுது பாருங்க. இந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஜெயப்பிரதா. இவங்க நடிகை மட்டும் இல்லைங்க, ஒரு அரசியல்வாதியும் கூட. இந்திய மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களவையிலையும் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா லலிதா ராணி ராவ் அப்படின்றதாங்க இவங்களுடைய இயற்பெயர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜமுன்றி அப்படின்ற ஊரில் ஒரு தெலுங்கு பேசுகிற குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ராவ் அப்படின்ற ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளருங்க. அதனால் சிறு வயதுலேருந்தே நல்ல வசதியாக வளர்ந்தவங்க. சின்ன வயசுலேயே நடனம், இசை அப்படின்னு பல விஷயங்களை கற்று கைத்தேர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்றது தெலுங்கு தேச கட்சியில் தாங்க ஆரம்பிச்சிருக்கு 2004. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியில் 2004லேருந்து 2010 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ராஷ்டிரிய லோக் தனம் அப்படின்ற கட்சியில் 2014லேருந்து 19 வரை இருந்திருக்காங்க. 19க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தற்போது வரை செயல்பட்டு வராங்க. இந்த வீட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, கைவிடப்பட்ட ஒரு வீடாக இருக்குது. பாலடைஞ்சு போய் எல்லாம் இடிஞ்சு போய் இருக்குது. இந்த வீட்டில் தான், அதாவது இவங்க தமிழ் திரைப்படத்துலையும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழில் நடிக்க வர்றப்ப இந்த வீட்டில் தான் தங்கியிருப்பாங்களாம். அதுக்காகவே இங்கே இந்த வீட்டை டி நகரில் அவங்க கட்டியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எந்த நடிகருடைய வீடை பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகுமார் அவங்களுடைய வீடை தாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம சிவாஜி ஐயாவுடைய வீடை பார்த்தோம்ல, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுங்க. அதுதான் ஆர்காட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல தான் நடிகர் சிவகுமார் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதவு. இந்த கதவுக்கு பின்னாடி தான் மிக பிரம்மாண்டமா
பளிங்கு மாளிகை மாரி வீட்ட அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப டிசைனா ஆர்க்கிடெக்ட்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்ல தான் நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி அவங்க 2 பேருமே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மரங்களால மறைச்சிருக்கு பாருங்க. வீடு பாருங்க ஆர்க்கிடெக்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கண்ணாடி பளிங்கு மாளிகை மாரி இருக்குது இந்த வீட்ட பார்த்தாலே. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க. நடிகர் சிவகுமார் 1941 அக்டோபர் 24 கோவை மாவட்டம் சூலூர்ல பிறந்தவருங்க. இவருடைய தந்தை பெயர் ராக்கையா கவுண்டர், தாயார் பேர் பழனியம்மாளுங்க. இவருக்கு சிவகுமார் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குதுங்க. ஏன்னா சிவகுமாருக்கு அண்ணன் 2 பேர் பிறந்தாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பழனிமலையில போயிட்டு அவங்க அப்பா வேண்டுதலுக்கு பிறகு பிறந்தவர் தான் சிவகுமார். அதனால இவருக்கு பேர் வந்து பழனிச்சாமி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. திரை உலகத்துல நடிக்க வந்த பிறகு அவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் குரூப், ஏவிஎம் சரவணன் அவங்க தான் சிவகுமார் அப்படின்னு மாத்தியிருக்காங்க. அப்ப வந்து சிவகுமார் அவரு ஒரு அன்பா ஒரு கட்டளைய சொல்லியிருக்காரு. ஏன்னா வேண்டுதலின் பேர்ல எனக்கு பழனிசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க வேற எந்த பெயர் வச்சாலும் அது முருகனுடைய பெயரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள வச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் சிவகுமார் அப்படின்ற பெயர முருகனுடைய பெயரையே தேர்ந்தெடுத்து இவருக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் வச்சிருக்காரு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு தான் நடிகர் சூர்யா, கார்த்தி, சிவகுமார் அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட பங்களா டி நகர் ஆற்காடு ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடியது.